எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி எத்தனை முனை போட்டி எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. விஜய் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா வாக்குறுதி எதுவும் சொல்லாம அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி விளங்குது. அததான் திரும்ப சொல்லிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு, ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்க கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுத்தோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்லை, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லு. விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும், ஏன் ஒழிக்கணும் பேச. டாஸ்மார்க்கை வித்து நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமா ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமா ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்முறை செய்து கொலை செய்யறான்னா அவன் மனநிலை சராசரியா இல்லை, மனநோயாளி மாதிரி குடி நோயாளியா ஆக்கிட்டியே. அப்படி சொன்னா கூட நீங்க வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்க மூடலை, இவரும் மூடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்திர வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சுட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை. அதெல்லாம் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2000 தரேன்றாரு குடும்ப தலைவிக்கு, இவர் 2500 தரேன். அப்போ 2000க்கும் 2500க்கும் போட்டி. இத தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க, இது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. வாக்குறுதிக்கு அப்ப என்ன பேரு? வாக்குறுதிக்கு என்ன பேர்? அப்போ இப்ப நான் சொல்றேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், சரியான மருத்துவத்தை தரமான மருத்துவத்தை தாரேன், தூய குடிநீரை தாரேங்கிறேன். அது 3 தான் அடிப்படை. அதை நான் தரேன். தடையற்ற மின்சாரம் தாரேன், நல்ல சாலை கொடுக்குறேன், சதமான போக்குவரத்து தாரேன், எரிக்க நான் வந்து சிலிண்டர் தாரேன், எரிகாற்று நானே உற்பத்தி செஞ்சு தாரேன், இலவசமா இல்ல 3 இலவசமா தாரேன், கட்டணம் இல்லாம தரேன், கல்வியை மருத்துவத்தை குடிநீரை, மற்றதையும் தரல, எல்லாருக்கும் வேலை தாரேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி உங்க வாழ்விடத்திலே வேலை தாரேங்கிறது நான் கொடுக்குறது வாக்குறுதி. நீங்க சொல்றது வெற்று ஏமாற்று அறிவிப்பு. வங்கியில 10,000 தாரேன், கடன் கல்விக்கு 20 லட்சம் கடன் தாரேன். 20 லட்சம் கடன் ஏன் கொடுக்குற? நீ கந்துவட்டி கடன் எடுக்கிறியா இல்லை வாங்கி பேங்க் வச்சிருக்கிய? அரசு கடன் கல்வியை பிள்ளை மக்களுக்கு கொடுக்கறது. கல்வி மாணவரோட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கடன் கல்விக்கு கடன் தாருன்னா என்ன வட்டி கடை வச்சிருக்கேன்? நீ பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு நாட்டின் பிள்ளைகளை அரசின் கடமை. அதுக்கு ஏன் கடன் கொடுக்குற? மாணவன் கடன் வாங்கி படிக்கிற நிலையில ஏன் வைக்கிற? அதான கேள்வி. அதை விட்டுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4000 போடுறேன்னு அந்த 4000 கொடுக்கறத வச்சு ஒரு திட்டத்தை தீட்டி அவனுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய்ய. வேலை தானே நான் 2000 கொடுக்குறீங்கிற, நான் 2500 கொடுக்குறீங்கிற, சிலிண்டர் 3ங்கிற ஒருத்தர் 6 சிலிண்டருங்கிற. எங்க இருந்து கொடுப்பேன்? என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க இருந்து குடிப்பீங்கன்னு சொல்லுங்க எல்லாரும். ஏன் என் மக்களை இப்படி ஏமாத்தி என் நாட்டை வித்து ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வரேன் போறவங்க அதை தாரேன் இதை தாரேன், எங்க இருந்து கொடுப்பேன்? கொடுக்குறீங்கள, அதை எங்கிருந்து எடுப்பேன்? இலவசத்துல இழக்கிறீங்க. 2000 கொடுக்குறீங்க, 8000 கொடுக்குறீங்க, டோக்கன் கொடுக்குறீங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிறீங்க. அப்புறம் எதை வேணாலும் இந்த நாட்டை கொடுத்துறீங்களா? இழந்த எங்க மானத்தை கொடுத்துறீங்களா? குடிச்சு செத்தான் எங்க அப்பா நான் சித்தப்பேன், அவன் உயிரை கொடுத்துறீங்களா? எப்படி 6 லட்சம் பேரை தாலி அறுத்துட்டு குடும்பத்துக்கு 2000 கொடுக்குறது எப்படி ஆச்சு? எப்படி என் மலையை புறா வெட்டி தின்னுட்டீங்க. இந்த 8000 ரூபாய் டோக்கன் கேட்டா கொடுத்துருவோம், மலையை கொடுப்பானா? இது ஒரு கேவலம். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நீங்க இந்த ஊடகங்கள்ல யாரும் ஜெயித்து பேசுறது இல்லை. எப்படி உங்களால சகித்துக்க முடியுது? இந்த நாட்டையும் மக்களையும் ஏலம் போட்டு அடமானம் வச்சு வித்து 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நீங்க அறிவிச்சிருக்க இந்த இலவச அறிவிப்புகள், இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்குன்னா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கணுமா இல்லையா? அதுக்கு வட்டி எவ்வளவு வரும்? மொத்த நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 2 லட்சம் 3 லட்சம் கோடி வந்துருச்சுன்னா என்ன இதுக்கு உனக்கு அரசு நிர்வாகத்துக்கு
காவல்துறைக்கு சம்பளம் இருக்காது, ஆசிரியருக்கு சம்பளம் இருக்காது, அரசு மருத்துவருக்கு சம்பளம் இருக்காது, செவிலியருக்கு சம்பளம் இருக்காது. பஸ் ஓசியா ஓட்டிடுவேன். கண்டக்டர் டிரைவருக்கு சம்பளம் யாரும் கொடுப்பா? உங்க சொத்தை வச்சுட்டு வந்து கொடுப்பீங்களா? சேட்டை தானே அதெல்லாம். எவனுமே கேட்க மாட்டான்னா ஒருத்தன் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க நான் ஒருத்தன் கேட்கிறேன்ல, பதில் சொன்னேன். எங்க இருந்து எடுப்பேன்? 10,000 கொடுப்பேன். எங்க இருந்து கொண்டு வருவேன்? கடன் தானே வாங்குவேன். யாரை காட்டி கடன் வாங்குவேன்? ஒண்ணு என் மக்களின் நலத்தை அடமானம் வைப்பேன், என் மண்ணின் வளத்தை அடமானம் வைப்பேன். எங்க அப்பா வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி நீ என் நாட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குவேன். இதுக்கு நீ ஒரு தலைவனி? சொந்த நாட்டு மக்கள் கடனை வச்சுட்டு போறவன் ஒரு தலைவனா? சொந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போறவன் நல்ல தகப்பனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. படிச்சிருக்கீங்கல்ல, உலகம்புற நாட்டு நிர்வாகத்தை பாக்குறீங்கல்ல. நாடாக்குறியா சுடுகாடாக்குறியா? என்ன வச்சிருக்க? தண்ணி இல்லை குடிக்க, சுவாசிக்க காத்து இல்லை, சாப்பிட சோறு இல்லை, மழை இல்லை, மணல் இல்லை, எல்லாத்தையும் வித்துட்ட. மழை இல்லாம எப்படி மணல் இல்லாம வீடு கட்ட முடியுங்கிற? இந்த ஆத்து மணல் அள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு மணலுக்கு தான் குடிக்கியா? இந்த மழை என்ன? கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு எத்தனை லட்சம் டன் ஏத்துற? வேற மாநிலத்துக்கு ஏன் என் மலையை வெட்டி என் தாய் மாறத்து விற்கிற? என் மண்ணின் மக்கள் தேவைக்க மண்ணாண்டா நீ போடுமே. இல்ல, பாஜகவுக்கு ஏடிஎம்ஐ வந்து மெயின் டீம் திமுக. சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போற வரவனை எல்லாம் பி டீம். 90 விழுக்காடு என் கட்சியில இந்துக்கள் தான் சொன்னது யாரு? பாஜக 100 விழுக்காடுனா நீங்க 90 விழுக்காடு. அப்ப ஏடிஎம் யாரு தம்பி? ஏடிஎம் யாரு? முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமா வேறுண்ட விட்ட கட்சி இது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிட்டு போனது யாரு? அதெல்லாம் யாரு? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யாரு? திமுக. அப்புறம் தேவையில்லாம சும்மா வந்து வரேன் பரவலாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் வந்து பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்குங்களா? அது யாரு? அதான் திமுக. நின்னவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. அதுல இப்ப தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அது ஏதாவது என்ன நான் அதை கவனிக்கிறேன். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்கறது இல்லை, விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்பார்க்கறது இல்லை. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தம்பிக்கு என்ன பாதுகாப்பு, என்ன குறைபாடுன்னு அவர் தான் சொல்லணும். இப்ப எனக்கிட்ட கேட்டு தெரியாது. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, நான் வேற களத்துல இருக்கேன். அதனால எனக்கு தெரியாது. வேற ஏதாவது